இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலிருக்க பைமை சேனலில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு ரொம்பவே பயனுள்ளது தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில செடிகளை வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வைத்து வளர்ப்போம். அப்படி வைக்கக்கூடிய செடி பார்த்திங்கன்னா நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும்ல. அப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எந்தெந்த செடிகளை வைத்து வளர்ப்பதால் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் சில செடிகள் வச்சுருப்போம். அதுதான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுக்கு காரணமாக கூட இருக்கலாம். அது என்ன செடின்னு தெரிஞ்சுக்கொண்டு உடனே எடுத்துடுங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்த்தோம்னா நம்ம வீடு கட்டும் போது ஒவ்வொன்று இடமே பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் நாம் அமைச்சிருப்போம். அதில் வைக்கக்கூடிய பொருட்கள் கூட சாஸ்துவின்படி வைக்கக்கூடிய பேருக்கு நிறைய பழக்கம் இருக்குதுல்ல. அந்த வகையில் தாங்க நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய செடிகளும் முக்கிய பங்கு இருக்குதான். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளும் மரங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதாங்க. வீட்டை சுற்றிலோ இல்லைன்னா வீட்டு தோட்டத்திலோ இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்க்கக்கூடிய பசுமையான செடிகள் தாங்க நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகம் ஏற்படுத்தி தருது. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைக்கும் காரணமாக இருப்பதாக கூட சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட செடிகளை நீங்கள் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியே வைத்து நட்டு வளர்ப்பதால் உங்களுக்கு தூய்மையான காற்று கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, பலவிதமான நன்மைகளையும் தருதுங்க. இந்த செடிகளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்குதான். மேலும் இந்த செடிகள் வைப்பதால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கான நன்மைகள் அதிக நடைபெறும் என்பது பல பேர் வைத்து சொன்ன உண்மைங்க. இந்த செடிகள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுருவாங்க. வாஸ்துவின்படி பார்த்திங்கன்னா சில செடிகள் வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலம் உங்களுக்கான அமைதியும் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் வளர்ப்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வகையை ஏற்படுத்தி தருமா. பொதுவாகவே நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா நேரடியாக இயற்கையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு தருதில்லை. இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து வீட்டில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்கும். சுற்றுச்சூழலையும் சுத்தப்படுத்தி வச்சுக்குதுங்கள. வெற்றி மற்றும் செல்வ தளத்திற்கு காரணமாக கூட இந்த செடிகள் அமைதாங்க. அப்படி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாஸ்து செடிகள் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதலாவதாக பார்த்திங்கன்னா துளசி செடி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செடி தான். ஆனால் இந்த செடியை ரொம்பவே சுத்தமாகவும் தூய்மையாகவும் தான் நம்ம பராமரிக்கணுங்க. மிகவும் ஒரு புனிதமான செடி தாங்க இந்த செடி. இந்த செடியில் ஆற்றல் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செடி தாங்க இது. இது வீட்டில் நீங்கள் வைத்து வளர்ப்பதால் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நிறைந்திருக்குங்க. துளசி செடி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாசம் கொசுக்களை வீட்டில் அண்ட விடாது. மேலும் பார்த்தீங்கன்னா இது காற்றை சுத்தப்படுத்துவதோடு மருத்துவ குணம் அதிகம் கொண்ட செடியாக இருக்குதுங்க. இதை வளர்ப்பதும் சுலபம் தாங்க. அவ்வளவு கஷ்டமான ஒன்றும் கிடையாதுங்க. துளசி நீங்கள் எங்கே வைத்தாலும் வளரக்கூடியதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சூரிய வழியை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையும் அதிகம் இருக்குதுங்க. நீங்கள் இந்த செடியை ஜன்னல், பால்கனி, வீட்டினுடைய முன்புறனே பின்புறனே எங்கு வைத்து வேணாலும் வளர்க்க ஒரு சிறப்பான செடிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி. வாஸ்து மற்றும் ஃபெங்சுயினுடைய சீன சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதான். இது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய செடின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நீங்கள் மூங்கில் செடி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக நீங்கள் வளர்க்கலாம். மேலும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் இதனுடைய பலன்களும் மாறுபடுதுங்க. 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து வளர்த்திங்கன்னா செல்வத்தை ஏற்படுத்தி தருமா. 6 வைத்து வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 7 என்ற எண்ணிக்கையில் வைப்பது ஆரோக்கியத்தையும், 21 என்ற எண்ணிக்கையில் வைத்து வளர்ப்பது அளவில்லாத உங்களுக்கான திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று தருங்க. அதிர்ஷ்டத்தை இது தருவதோடு மட்டும் இல்லைங்க, காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை தருதுங்க. இது வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிங்க. இதனுடைய இலைகளே பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்கும். இந்த வட்ட வடிவம் பார்த்தீங்கன்னா நாணயத்தை போல இருக்குது.
இது நுனியின் பாகம் பார்த்தீங்கன்னா கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருப்பது. இந்த செடிகள் வைத்து வளர்ப்பதால் உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை ஈர்த்திடுங்க. மேலும் இது போன்ற செடிகள் வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருவதோடு வீட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்றை தருதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போதுமே நிம்மதியான சூழலை உருவாக்கி தர இந்த ஒரு செடி உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாவெண்டர் செடி. இந்த செடியும் ஒரு நறுமணம் தரக்கூடிய செடி தாங்க. இதில் அதிக மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பல வகையிலும் உங்களுக்கு உபயோகமான செடிங்க. இது மனதிற்கான அமைதியை தரக்கூடியதாக இருக்குது. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தற்போது நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் மணி பிளான்ட். இது வைத்து வளர்ப்பது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுலபமாக இந்த ஒரு செடியை உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வெளியே வைத்து கூட வளர்க்கலாம். இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனையிலிருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை அதிகமே இருக்குது. இது வீட்டிற்கான அதிர்ஷ்டத்தையுமே செல்வத்தையும் தரக்கூடியதாக இருக்குதுங்க. காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. வெற்றியை தரக்கூடியதாக இருப்பதால் இது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வளர்ச்சியிலையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. வாஸ்துவின் படி இல்லைங்க, சில பேர் அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்க்கக்கூடிய சாமந்தி பூச்செடியும் ரொம்பவே நல்லது. இது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்லுவாங்களாம். அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லைங்க, வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருதுங்க. வீட்டினுடைய முன்வாசலுக்கு அருகில் நீங்கள் சாமந்தி பூச்செடி நட்டு வைத்து வளர்ப்பது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இந்த செடி வைத்து வளர்ப்பதற்கு சரியான திசையாக பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் வைத்து வளர்ப்பது அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. சிவப்பு செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் காளிக்கும் ரொம்பவே பிடித்த மலர் இல்லை. இந்த செடியில் தெய்வீகத்தன்மை அதிகம் இருக்குதான். இந்த பூவை நீங்கள் வீட்டில் வைத்து வளர்ப்பதால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் மகிழ்ச்சியும் நல்ல ஆற்றலும் வாழ்க்கையில் எப்போதுமே நிறைந்திருக்க இந்த செடி உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு தோட்டத்திலேயோ வீட்டுக்கு அருகிலே நீங்கள் சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வைத்து வளர்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் வைத்து வளர்க்கக்கூடிய சரியான செடி எதுன்னு தெரியாமலே இருக்குது. ஆனால் அழகுக்குன்னு பேரில் வைத்து வளர்ப்பது தான் இது நிறைய விதமான பிரச்சனையை ஏற்படுத்தி வருதுங்க. பல விதமான பிரச்சனைக்கும் கேடு பலன்களுக்கும் இந்த செடி தான் காரணமாக இருக்குது. அப்படின்னா உங்கள் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாத செடிகள்னு 7 செடிகளை நம்ம எடுத்துக்கலாம். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. முற்செடிகள் தாங்க. ரோஜா தவிர மற்ற முற்செடிகளை நீங்கள் வீட்டில் வைத்து வளர்த்திடாதீங்க. இது சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கந்திஷ்டி போக்காக சப்பாத்தி களி போன்ற செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பீங்க. இது வீட்டில் வளர்க்கக்கூடாத ஒரு முக்கியமான செடிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போன்சாய்க் தான். வாஸ்துவின்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் நீங்கள் போன்சாய்க் மரங்களை வீட்டுக்கு உட்புறமாக வைக்காதீங்க. இவை வீட்டிற்கு வெளியே தோட்டத்திலோ இல்லைன்னா திறந்த வெளியிலே வைத்து வளர்ப்பது நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மருதாணி புளிய மரச்செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாதான். ஏன்னா இது தீய சக்திகள் குடியிருக்கக்கூடிய மரமாக சொல்கிறாங்க. இதனால் வீட்டுக்கு அருகில் இந்த மரங்களை வைக்க தராதீங்க. இது கேடு பழங்களை தான் ஏற்படுத்தி தருமா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பாய்ந்து போன செடிகளையும் பட்டு போன செடிகளையும் விட்டு வைக்காதீங்க. உடனே இவற்றை அப்புறப்படுத்திடுங்க. காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடிய செடிகளை எப்பவுமே பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருவேல மரங்க. கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வீட்டுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா தீய பலன்களை தான் ஏற்படுத்தி தருமா. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாத செடி மரங்கள் பார்த்தீங்கன்னா பனைமரம், பருத்தி செடியை வீட்டில் வைத்து வளர்த்திடாதீங்க. இது வீட்டில் வைத்து வளர்ப்பதும் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. வீட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தி வருமா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொட்டி செடிகளை வீட்டுக்கு வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் சுவர்களுக்கு அருகில் வைக்காதீங்க. வீட்டில் நீங்கள் கிழக்கு வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைப்பதும் நெகட்டிவ் எனர்ஜி தான் வீட்டில் அதிகரிக்க செய்திடும். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அமைப்பு மட்டும் இல்லைங்க, திசையும் வீட்டில் ஒவ்வொரு பொருட்களை வைக்கக்கூடிய இடம் பொறுத்து தான் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இருக்குதா. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் நிறைவான நிம்மதியும் ஏற்பட நாம் வைக்கக்கூடிய பொருட்கள் ஒரு காரணமாக இருக்குதில்ல. அந்த வகையில் தாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகளும் மகிழ்ச்சியை அதிகரிக்க எந்தெந்த செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான செடிகளை வைத்து வளர்க்குறீங்கன்னு
மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலிருக்க பயமே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.